பெயின் வலி இட்ஸ் அ கம்யூனிகேஷன். அதாவது தொடர்பு கொள்ளுது. நம்ம உடல் நம்ம மைண்டுக்கிட்ட நம்ம மனசுக்கிட்ட தகவல் பரிமாற்றம் பண்ணுற மொழி தான் வலி. வலி வந்தால் அதை தவிர்க்காதீங்க. உடம்பு உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணுது. இந்த வாரம் மட்டும் கிட்டத்தட்ட 5-6 பேஷண்ட் பார்த்துருக்கோம். ஒரிஜினல் டிஸ்க் பல்ஜு, சிவியர் டிஸ்க் பல்ஜு, கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கேசஸ் நிறைய வர்றாங்க. ஏன்னா என்னோடய வீடியோஸ் பார்த்து சயாட்டிக்கா இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அதில் கடைசியாக ஒரு குறிப்பு வச்சேன். 10 பேர் வந்தீங்கன்னா அதில் 9 பேருக்கு சயாட்டிக்கா இல்லை, ஒருத்தருக்கு தான் சயாட்டிக்கா. அந்த ஒருத்தரை மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறோம், சரி பண்ண முடியாத ஒஸ்ட்டு கேஸ்லாம் வர்றாங்க. ஏன்னா என்ன காரணம்னா அவங்க ஆரம்பத்தில் வந்து சின்ன சின்ன வலிகளை உதாசீனப்படுத்திட்டாங்க. ஒரு மேஷன் ஒர்க்கர் இருக்கார், என்கிட்ட வந்து அவர் சொன்னது, சார் 3 மாதமாக தான் வலிக்குது அப்படின்னு சொன்னார். ஆனால் சரி பண்ணதுக்கப்புறம் ஆனந்தகனியோட சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன் சார், சாரி சார், நான் கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதம் வலிக்கும் சார், நான் 24 ஹவர்ஸ் கூட வேலை பார்க்க ரெடியாக இருக்கேன் சார், வலிக்கும் மாத்திரை போடுவேன், செட்டு மாத்திரை வாங்குவேன் போடுவேன் சார், ஆனால் இப்போ உங்கள்கிட்ட நான் உண்மையை ஒத்துக்கிறேன் சார்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னொரு பையன் லோடுமேன் வேலை பார்க்குறான், நைட்டு லோட்மேன், இங்கே மதுரை மார்க்கெட்டில் நைட்டு லோட்மேன் வேலை பார்க்குறப்ப காலைல உடம்புலாம் வலிக்கும் சார், நான் பேசாமல் போய் படுத்துருவேன் சார், ஆனால் நான் டீ டோட்டலர் சார், நான் ஆல்கால் எதுவுமே எடுக்க மாட்டேன், பட் வலிக்கும் சார், வீட்டில் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சார், நான் தூங்கிடுவேன் சார். அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, பகல் எழுப்புனா திட்டி விட்டுருவாரு, இருந்து ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வலி இருக்குது. ஆனால் வலியை மறைச்சு தவிர்த்து இப்போ நீங்கள் ஒரு காலில் ஒரு ஆணி குத்திருச்சுங்க, அது வலிக்கும். யாராவது ஆணியை எடுத்து கீழே போடாமல் ஆணியை வச்சுக்கிட்டு மாத்திரையை போட்டு லோட்மேன் வேலைக்கு போவாங்களா? அதுக்கு ஈக்குவலாக நினச்சி பாருங்கள். இன்னொருத்தர் வந்தார், சிலிண்டர் தூக்கியிருக்காரு 8-10 மாதத்துக்கு முன்னாடி. அதாவது சின்ன சிலிண்டர் தூக்குறவர் தான், அவர் சிலிண்டர் தூக்குறது தான் அவரோட வேலையே. அவர் என்ன பண்ணுறாரு, திடீர்னு ஒரு நாள் இந்த கமர்ஷியல் சிலிண்டர் கூட இல்லை, இப்போ ஏதோ ஒரு வித்தியாசமாக ஒரு சிலிண்டர் சொன்னார், எனக்கு அது பேர் தெரியல, ஏன்னா அவங்க தான் அந்த டிபார்ட்மெண்ட்டில். ஸோ அந்த ஒரு சிலிண்டரை தூக்கி அப்படி வைக்கிறப்போ கரெக்டாக அந்த தட் இஸ் L1 லெவலில், அதாவது மேல் முதுகும் கீழ் முதுகும் சேர்கிற ஜங்ஷன், அதாவது தொரக்கோ லம்பார் ஜங்ஷன் சொல்லுவாங்க, அந்த இடத்துல பளிச்சுன்னு ஒரு வலி இருந்துச்சு. அப்போ அந்த வலியை நான் வந்து கண்டுக்கல, அன்றைக்கி ஒரு நாள் வந்துருச்சு, அப்புறம் நான் விட்டுட்டேன், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கே வர்ற நிறைய பேர் வந்து பெயினை ஆரம்பத்திலே பார்க்காம விட்டுட்டோம், ஐயோ இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறோன்னு சொல்கிறாங்க. அதனால் இது ஒரு பொது விழிப்புணர்ச்சியாக வச்சுக்கோங்க. வலிங்கிறது ஒரு மொழி. உடல் உங்ககிட்ட பேசுது. அது முள்ளு குத்துனாலும் சரி, ஆணி குத்துனாலும் சரி, காலில் சீனிக்கல் நறுக்குன்னு குத்தும், வலி தெரியும். அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷனே, காலில் வந்து எறும்பு கடிக்குது நீ பாரு, கையில் கொசு கடிக்குது நீ பாருன்னு சொல்லுதில்ல, அதை மாதிரி இங்கே வலிக்கிறதோ இங்கே வலிக்கிறதோ எங்கே வலிக்கிறதோ வலியை ஒரு கம்யூனிகேட்டிங் சோர்ஸாக எடுங்க. ஆரம்பத்திலே பாருங்கள், ஆஸ்டியோபதி ட்ரீட்மெண்ட் எக்ஸலண்ட்டாக ஹெல்ப் பண்ணும், மருந்தே எல்லாம் சரி பண்ணலாம். முத்தி போச்சுன்னா அப்புறம் சர்ஜரி லெவலில் போய் முடியும், அப்போ நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் இங்கே ரெடியாக இருக்கேன். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.